அனைவருக்கும் வணக்கம். அதாவது சுற்றுலா போகிற ஆம்னி பஸ்ஸுக்கு ஒரு புதிய விதிமுறை நாளை முதல் அமல்படுத்துகிறாங்க. 14/6/2024 முதல். அதாவது தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனோட இங்கே லோக்கலில் வெளி மாநில ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி வச்சுருக்காங்களா அவங்களாம் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மாற்றினு ஒரு 3 முறை அவகாசமும் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது 650 வண்டியில் 100 வண்டி போல தான் மாற்றிருக்காங்க. 500 சில்லற வண்டி மாற்றலை. அதனால் அப்படிப்பட்ட வண்டி மேலே நாளிலேருந்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்புறம் இது வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்க போகிறவங்க தெரியாத விவரம் தெரியாமல், அதாவது அவங்க அட்ரஸ்ஸு எங்கே இறங்குறாங்க போகிறாங்க இப்படி ஒரு டாக்குமெண்ட் அவங்க வச்சுருக்கணும். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த அதர் மாநில ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி எக்ஸ்ட்ரா பெர்மிட் ஒன்று வச்சுருக்கணும். தமிழ்நாட்டு போக்குவரத்து மூலமாக பதிவு செஞ்சு ஒரு பெர்மிட் வச்சுருக்கணும். இதெல்லாம் இல்லை. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே டாக்குமெண்ட் அவங்க வச்சுருக்கணும் அந்த பேசஞ்சர். இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு புதிய விதிமுறை நாளையிலேருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட வண்டியில் நம்ம பார்த்து தான் பயணம், அதாவது சுற்றுலா போகிறவங்க பார்த்துக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு அரசாங்கம் பொறுப்பு இருக்காது. பாதுகாப்பு கருதியும் சுற்றுலாவுக்கு சரியான அந்த தகுந்த வருமானம் இல்லைங்கிறதாலும் சட்டம் கொண்டு வரதாலும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தகுந்த சான்றிதழ், அதாவது பெர்மிட் இதெல்லாம் வச்சுருக்காங்களா, டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த அரசாங்கம் பொறுப்பு இருக்காது. நடவடிக்கை எடுத்தால் நம்மளை இடையில அந்த பஸ்ஸை அவங்க சீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.